எங்க அன்பு பிள்ளையே, உலகத்தையே காக்கிற மகாவிஷ்ணுவுக்கே சிவன் சோதனை வச்சார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் கண்ணையே தோண்டி எடுக்கிற அளவுக்கு அந்த சோதனை போச்சுன்னா நாம ஏமாத்திரம். ஆனா சிவன் ஏன் அப்படி செய்தார்? அந்த சோதனைக்கு பின்னாடி இருந்த மிகப்பெரிய ரகசியம் என்ன? நம்ம வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க கடவுள்கிட்ட அடிக்கடி கேட்கிற கேள்வி என்ன? ஏன் எனக்கு மட்டும் அப்படிங்கிற கேள்வியா? உங்க மனக்கு முரலை கமெண்ட்ல கொட்டிடுங்க. அதுக்கான விடை இந்த வீடியோல இருக்கு. இருளின் கர்ப்பகிரகம். என் அன்பு பிள்ளையே, உன் கோபம், உன் விரக்தி, உன் கண்ணீர் அத்தனையும் என் காலடியில் தான் வந்து விழுகின்றன. ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? ஏன் என்னை மட்டும் குறிவைத்து அடிக்கிறாய்? நான் உன்னை வணங்குவதைத் தவிர வேறு என்ன தவறு செய்தேன் என்று நீ கதறுவது கைலாயம் வரை கேட்கிறது. என் மீது உனக்கு இருக்கும் உரிமையில்தான் இந்த வசவுகளை பொழிகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவில்லை. நீயாக கட்டிக்கொண்டிருக்கும் சில பலவீனமான சங்கிலிகளை உடைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த உடைப்படும் சத்தம் உனக்கு இரைச்சலாக இருக்கிறது. அந்த வலி உனக்கு தண்டனையாக தெரிகிறது. நீ இதுவரை கேட்டதெல்லாம் இது கர்மவினை, இது விதி, பொறுத்துக்கொள் என்ற வழக்கமான வார்த்தைகள் தானே? அதை நான் மீண்டும் சொல்லப் போவதில்லை. சற்று ஆழமாக என் பார்வையில் இருந்து உன் வாழ்க்கையை பார். ஒரு சிற்பி பாறையை பார்த்து ரசிப்பதில்லை. அந்த பாறைக்குள் மறைந்திருக்கும் சிலையை பார்க்கிறான். அந்த சிலை வெளியே வர வேண்டாத கற்களை அவன் உளியால் வெட்டி எரியத்தான் வேண்டும். ஒவ்வொரு அடியும் பாறைக்கு வலியாகத்தான் இருக்கும். பாறைக்கு வாய் இருந்தால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்றுதான் கேட்கும். ஆனால் சிற்பியின் நோக்கம் பாறையை அழிப்பதல்ல, அதை தெய்வமாக்குவது. இத்தனை நாட்களாக நீ அனுபவிக்கும் வேதனைகள், அவமானங்கள், இழப்புகள் எல்லாம் அந்த உளியின் அடிகள்தான். நீ இன்னும் வெறும் பாறையாக இருக்க விரும்புகிறாயா? அல்லது வணங்கப்படும் சிலையாக மாற விரும்புகிறாயா? உனக்கு தெரியுமா, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் மூச்சு திணறுகிறது என்றுதான் நினைக்கும். அதன் மேல் மண் பாரம் ஏற்றப்படுகிறது, தண்ணீர் ஊற்றி அழுக வைக்கப்படுகிறது. நான் அழிந்து விட்டேன் என்று அந்த விதை அலறும் தருணத்தில்தான் அதன் தோல் கிழிந்து வேர் வெளிவருகிறது. நீ இப்பொழுது இருக்கும் நிலை அதுதான். நீ இருளில் தள்ளப்படவில்லை, நடப்பட்டிருக்கிறாய். நீ அனுபவிக்கும் இந்த அழுத்தம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான விருட்சத்தை வெளியே கொண்டு வருவதற்காக. நீ கேட்கலாம், அப்படி என்றால் எனக்கு ஏன் இத்தனை தோல்விகள் என்று. நான் உனக்கு வெற்றியை தாமதப்படுத்தவில்லை. தகுதியில்லாத வெற்றிகள் மணல் கோட்டையை போன்றவை, ஒரு சிறிய அலைக்கே கரைந்துவிடும். நான் உனக்கு தர நினைப்பது மணல் கோட்டை அல்ல, கருங்கல் கோட்டை. அதற்கு அஸ்திவாரம் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த அஸ்திவாரத்தை தோண்டும் போது பள்ளம் விழத்தான் செய்யும், மண் சரியத்தான் செய்யும். அந்த பள்ளத்தை கண்டு நீ பயப்படுகிறாய். ஆனால் எவ்வளவு ஆழமான பள்ளமோ அவ்வளவு உயரமான கோபுரம் எழும் என்பதை மறந்து விடுகிறாய். நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை சுற்றியுள்ள போலியான மனிதர்களை, தேவையற்ற உறவுகளை, உன் முன்னேற்றத்தை தடுக்கும் பழக்கங்களை உன்னிடமிருந்து பிரித்தெடுக்கும் ஒரு சல்லடை. உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை விட்டு விலகியவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள், இவர்கள் யாரும் உனக்கு தண்டனை அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் இனிமேல் தேவைப்படாதவர்கள். ஒரு பயணத்தில் சுமை அதிகமானால் வண்டி மேலே ஏறாது. அதனால் நானே உன் வண்டியிலிருந்து அந்த சுமைகளை இறக்கி வைக்கிறேன். பாரம் குறையும் போது வலிக்கும், ஏனென்றால் அந்த பாரத்தைத்தான் நீ வாழ்க்கை என்று இறுக பற்றி கொண்டிருக்கிறாய். இத்தனை காலம் நீ என்னை நோக்கி இதை மாற்று, அதை தடுத்து நிறுத்து என்று கெஞ்சினாய். ஆனால் ஒரு மருத்துவன் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது நோயாளி எவ்வளவு கத்தினாலும் கத்தியை கீழே போட மாட்டான். ஏனென்றால் அந்த வலி தற்காலிகமானது. ஆனால் நோய் தீரவில்லை என்றால் ஆபத்து நிரந்தரமானது. உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் பயம், தாழ்வு மனப்பான்மை, பொறுமையின்மை என்ற நோய்களை அறுத்து எரியவே இந்த சோதனைகளை அனுமதித்தேன். இப்போது சொல், நான் உன்னை தண்டிக்கிறேனா அல்லது பட்டை தீட்டுகிறேனா? எரியும் நெருப்பில்தான் தங்கம் ஜொலிக்கும். நீ சாதாரண உலோகம் அல்ல, ஜொலிக்க பிறந்த தங்கம். அதனால்தான் இந்த அக்கினி பரீட்சை. இந்த நெருப்பு உன்னை சுடாது, உன்னில் ஒட்டி கொண்டிருக்கும் கரைகளை மட்டுமே எரிக்கும். இன்னும் கேள், உன் வாழ்க்கையில் நடந்த மிக மோசமான சம்பவங்களை நினைச்சுப்பார். அந்த சம்பவங்கள் தான் உனக்கு யார் உண்மையான நண்பன், எது உண்மையான உறவு, உனக்குள் இருக்கும் பலம் என்ன என்பதை உனக்கு காட்டி கொடுத்திருக்கும். நான் மௌனமாக இருந்த அந்த நேரங்களில்தான் நீ உனக்கான குரலை தேடி கண்டுபிடித்தாய். நான் உனக்கு கை கொடுக்காத அந்த தருணங்களில்தான்
நீ உன் சொந்த காலில் நிற்க கற்றுக்கொண்டாய். ஆகவே என் பிள்ளையே, அழுது முடித்துவிடு, ஆனால் சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. இப்போது நீ உணரும் இந்த இருள் சூரியன் மறைந்து விட்டதற்கான அடையாளம் அல்ல, அது உதிப்பதற்கு முந்தைய விடியலின் அடையாளம். உனக்கான விடியல் எப்படி இருக்கும் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, உன் மனசுல இவ்வளவு நாளா தேக்கி வச்சிருந்த பாரத்தை இப்போ என் காலடியில இறக்கி வைக்கிறேங்கிற நம்பிக்கையோட எங்க அப்பன் சிவன் எனக்கு துணை இருப்பார் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு கேட்கத் தொடங்கு. மௌனத்தின் மொழி. அந்த விடியல் சாதாரணமானதாக இருக்காது. பல வருடங்கள் இருட்டிலேயே கிடந்தவனுக்குத்தான் ஒளியின் அருமை தெரியும் என்பது உனக்கு தெரியும். ஆனால் நான் உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் அந்த விடியல் உன் கண்களை கூசச் செய்யும் ஒளி வெள்ளம் அல்ல, அது உன் ஆன்மாவை நிறைக்கும் அமைதி பேரொளி. நீ அடிக்கடி கேட்கிறாய், ஏன் என் பிரார்த்தனைகளுக்கு பதிலில்லை, ஏன் இந்த நீண்ட மௌனம் என்று. என் மௌனம் உனக்கு புறக்கணிப்பாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் என் மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய பாடம். நீச்சல் பழகும் குழந்தையை தந்தை தண்ணீரில் விட்டுவிட்டு சற்று தள்ளி நின்றுதான் பார்ப்பார். குழந்தை தத்தளிக்கும், பயத்தில் கத்தும், என்னை விட்டுவிட்டாயே என்று அழும். ஆனால் தந்தை கரையில் நின்று கொண்டு அதை வேடிக்கை பார்க்கவில்லை. அந்த குழந்தை தன் கால்களையும் கைகளையும் எப்படி அசைக்க வேண்டும் என்று சுயமாக கற்றுக்கொள்வதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆபத்து என்றால் மட்டுமே அவர் பாய்ந்து வருவார். இத்தனை நாட்களாக நீ தத்தளித்தது வாழ்க்கை கடலில் நீந்த கற்றுக்கொள்வதற்காகத்தான். நான் உடனே கை கொடுத்திருந்தால் நீ என்னை கெட்டியாக பிடித்துக் கொண்டு தொங்கியிருப்பாயே தவிர நீந்த கற்றுக்கொண்டிருக்க மாட்டாய். இன்று பார், உன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்கு தெரியாமலே உனக்குள் வளர்ந்திருக்கிறது. முன்பு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் துவண்டு போன நீ இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாரத்தையும் சுமந்து கொண்டு என்னிடமே சண்டைக்கு வருகிறாய் என்றால் அந்த மனோதிடம் எங்கிருந்து வந்தது? நான் உனக்கு தந்த வழிகளில் இருந்துதான் அந்த வலிமை பிறந்தது. இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் கேள். ஒரு வில்லை வளைத்து நானேற்றி அம்பை பின்னுக்கு இழுக்கும்போது அந்த அம்பு நினைக்கலாம், என் இலக்கு முன்னே இருக்கிறது, ஆனால் நான் ஏன் பின்னுக்கு போகிறேன், என்னை ஏன் இப்படி பிடித்து இழுக்கிறார்கள் என்று. அது பின்னுக்கு இழுக்கப்படுவது அதை தாழ்த்தி வைப்பதற்கு அல்ல, வெகு தூரம் பாய்ந்து சென்று இலக்கை அடிப்பதற்கான வேகம், ஃபோர்ஸ் சேர்ப்பதற்காகவே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சறுக்கல்கள், பின்னடைவுகள் எல்லாம் அந்த அம்பு பின்னுக்கு இழுக்கப்படும் தருணங்கள் தான். இப்போது நீ உணரும் அந்த இறுக்கம், அந்த அழுத்தம் எல்லாம் நீ பாய போகும் உயரத்திற்கான முன்னறிவிப்பு. நீ எவ்வளவு தூரம் பின்னுக்கு இழுக்கப்பட்டாயோ அவ்வளவு தூரம் முன்னே பாய்வாய். இதுதான் வில்லின் விதி, இதுதான் விதியின் சூட்சுமம். நீ இழந்ததாக நினைக்கும் வாய்ப்புகள், கையை விட்டு போன பணம், பிரிந்து போன மனிதர்கள், இதெல்லாம் இழப்புகள் என்று நீ கணக்கு போட்டு வச்சிருக்கிறாய். ஆனால் என் கணக்கு வேறு. ஒரு குடம் நிறைய பழைய தண்ணீர் இருந்தால் அதுல புதிய பாலை ஊற்ற முடியாது. பழையதை தரையில கொட்டினால்தான் புதியதை நிரப்ப முடியும். நான் உனக்கு தரப்போகும் வளமான வாழ்க்கையை பழைய குப்பைகளை வைத்துக்கொண்டு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் சிலரை பிரித்தேன், சிலரை பறித்தேன். உன் கைகள் காலியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் கொடுக்கும் அமுதத்தை உன்னால் ஏந்த முடியும். காலியான பாத்திரமே நிரப்பப்படும். என்னை திட்டித் தீர்க்கிறாயே, அதை நான் ரசிக்கிறேன் என்று சொன்னால் நம்புவாயா? பக்தி என்பது வெறும் பூக்களால் அர்ச்சிக்கப்படுவது மட்டுமல்ல. நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று சண்டையிடுவது கூட ஒரு வகையான பக்திதான். அது உரிமை. அந்நியனிடம் யாரும் சண்டை போட மாட்டார்கள். என்னை தவிர உனக்கு வேறு நாதி இல்லை என்பதால் தானே என்னிடம் கோபித்துகிறாய். அந்த உரிமையை நான் மதிக்கிறேன். உன் கோபம் எனக்கு புரிகிறது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு கசப்பு மருந்து கொடுக்கும்போது அந்த குழந்தை தாயை உதைக்கும், துப்பும். அதற்காக தாய் கோபப்படுவாளா? நோய் தீர வேண்டுமே என்ற அக்கறையில் தானே அவள் பொறுத்து கொள்வாள். உன் கர்ம வினைகள் தீர வேண்டிய கட்டாயத்தில்தான் ஷானமஷதனே இந்த கப்பு மருந்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ உதைத்தாலும் திட்டி தீர்த்தாலும் இந்த சிகிச்சை முடியாமல் நான் உன்னை விடப்போவதில்லை. இப்போது நீ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய். இது சோதனையின் முடிவு அல்ல, ஆனால் புரிதலின் ஆரம்பம். இத்தனை நாள் ஏன் என்று கேட்ட நீ இனி எப்படி என்று கேட்க பழகப் போகிறாய். உன் கண்ணீருக்கான காரணம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கண்ணீரின் பின்னே ஒளிந்திருக்கும் வலிமையை நீ இன்னும் பார்க்கவில்லை. நான் உன்னை உடைத்தது உண்மைதான். ஆனால் அது சிதறடிப்பதற்காக அல்ல, புதிதாக இன்னும் அழகாக வார்ப்பதற்காக. உடைந்த இடத்தில்தான் ஒளி நுழையும். தயாராக இரு. உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் நீ இதுவரை எழுதிய பக்கங்களைப் போன்றது அல்ல. இத்தனை நாள் நீ ஒரு பயணியாக இருந்தாய்.
இனி நீ ஒரு வழிகாட்டியாக மாறப்போகும் தருணம் இது. அது எப்படி நடக்கும் தெரியுமா? 1000 தாமரையும் ஒரு விழியும். என் அன்பு பிள்ளையே, இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. இது உன் ஆன்மாவில் பதிய வேண்டிய ஆழமான சத்தியம். நீ படும் பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு என்று சொன்னேன் அல்லவா? அதை நான் உனக்கு ஒரு கதையின் மூலம் உணர்த்துகிறேன். இது நீ அறியாத கதை அல்ல, ஆனால் இதில் உள்ள வலியை நீ இதுவரை கவனித்திருக்க மாட்டாய். உலகை காக்கும் என் அன்புக்குரிய நாராயணனான விஷ்ணுவுக்கே ஒரு முறை சோதனை வந்தது. அசுரர்களின் அட்டகாசம் தாங்க முடியாமல் அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த ஆயுதம், அதாவது சுதர்சன சக்கரம், என்னிடமிருந்து மட்டுமே பெற முடியும் என்பது விதி. அதற்காக விஷ்ணு என்ன செய்தார் தெரியுமா? பனி படர்ந்த கைலாயத்தில் கடும் குளிரில் 1000 தாமரை மலர்களைக் கொண்டு என்னை அர்ச்சிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு மலர். ஓம் என்று தொடங்கி ஒவ்வொரு நாமாகச் சொல்லி மலர்களை என் பாதத்தில் சமர்ப்பித்தார். 999 மலர்களை வைத்துவிட்டார். கடைசி நாமம், கடைசி மலர். அதை எடுப்பதற்காக கையை நீட்டுகிறார். அங்கேதான் நான் ஒரு லீலை செய்தேன். அந்த 1000வது மலரை நான் மறைத்து விட்டேன். சற்று யோசித்துப்பார். உலகை காப்பவர், எனக்கே இணையானவர் எத்தனையோ சிரமப்பட்டு அந்த மலர்களை சேகரித்துக் கொண்டு வந்து பூஜை செய்கிறார். அந்த நேரத்தில் அந்த கடைசி மலரை மறைத்து அவரை சோதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? விஷ்ணு திகைத்தார். மலர் எங்கே போனது? காற்று அடித்துச் சென்றதா? இல்லை. அவர் மனம் பதறியது. பூஜை பாதியில் நின்றால் நான் நினைத்த காரியம் கைகூடாதே, அசுரர்களை அழிக்க முடியாதே என்ற பயம் அவரை சூழ்ந்திருக்கலாம். அவர் என்னை நோக்கி, பரமேஸ்வரா, என்ன சோதனை இது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த மலரை நீயே எடுத்துக்கொண்டாயா? எனக்கு ஏன் இந்த தடை என்று கோபப்பட்டிருக்கலாம். அல்லது போகட்டும், 999 மலர்கள் போதாதா என்று சமாதானம் சொல்லியிருக்கலாம். ஆனால் நாராயணன் அப்படி செய்யவில்லை. அந்த நொடி அவர் தனக்குள் ஒரு முடிவெடுத்தார். உலகம் என்னை கமலக்கண்ணன், தாமரை போன்ற கண்களை உடையவன் என்று அழைக்கிறது அல்லவா? என் கண்களே தாமரை மலர்கள்தான். ஒரு மலர் குறைந்தால் என்ன? இதோ என் கண்ணையே மலராகப் பறித்து ஈசனின் காலடியில் வைக்கிறேன் என்று தீர்மானித்தார். சற்றும் யோசிக்காமல் ஒரு கூர்மையான அம்பை எடுத்து தன் கண்ணை தோண்டத் துணிந்தார். அந்த வலி, அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, அதுதான் எனக்கு தேவைப்பட்டது. அவர் தன் கண்ணில் கையை வைத்த அந்த நொடி நான் அவர் முன் தோன்றினேன். என் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. நிறுத்து நாராயணா, உன் பக்திக்கு ஈடு இணையேது என்று கூறி அவர் கேட்ட சுதர்சன சக்கரத்தை உடனே வழங்கினேன். அந்த சக்கரத்தை கொண்டு அவர் உலகையே காத்தார். இப்போது சொல், விஷ்ணுவுக்கே அந்த 1000வது மலர் சோதனை என்றால் நீ எம்மாத்திரம்? உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருப்பது அந்த 1000வது மலர் காணாமல் போன கதைதான். நீ உழைத்தாய், ஓடினாய், எல்லாம் கைகூடும் என்று நம்பினாய். ஆனால் கடைசி நேரத்தில் அது நழுவிப் போனது. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லை என்ற ஏமாற்றத்தில் நிற்கிறாய். ஏன் இறைவன் இப்படி செய்தான் என்று என்னை திட்டுகிறாய். ஆனால் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது விஷ்ணுவைப் போன்ற அந்த வைராக்கியத்தைத்தான். வழி மூடிவிட்டது என்று அழுது கொண்டு உட்காராதேன். வழி இல்லை என்றால் என்ன? என் உதிரத்தை கொடுத்தாவது நான் நினைத்ததை முடிப்பேன் என்று எழுந்து நில். உன்னிடம் இல்லாததை நினைத்து வருந்தாதே. உன்னிடம் எஞ்சியிருக்கும் உன் ஆன்ம பலத்தை, உன் நம்பிக்கையை, உன் விடாமுயற்சியை அந்த தாமரை மலராக என் காலடியில் வை. உன் கண்ணை பறிக்கச் சொல்லவில்லை நான். உன் கண்ணீரை துடைக்கச் சொல்கிறேன். காணாமல் போன மலரை தேடி நேரத்தை வீணாக்காதே. நீயே மலராக மாறு என்று சொல்கிறேன். இத்தனை சோதனைகளும் உன்னை அழிப்பதற்கு அல்ல, உனக்குள் இருக்கும் அந்த சுதர்சன சக்கரத்தை, அதாவது உன் உள்ளங்கையில் இருக்கும் வெற்றி ரேகையை உனக்கே தெரியப்படுத்துவதற்காகத்தான். நெருப்பில் இடப்படாத இரும்பு கூர்மையான வாளாக மாறாது. உளியால் செதுக்கப்படாத கல் சிலையாகாது. அழுத்தப்படாத கரி வைரமாகாது. நீ வைரமாக ஜொலிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கஷ்டங்கள் எல்லாம் அந்த இறுதி மெருகேற்றல்தான். என்னை நம்பு, நான் உன்னை கைவிடவில்லை. நீ கீழே விழும்போதெல்லாம் தாங்கி பிடித்தது நான்தான். இப்போது உன்னை தள்ளிவிடுவது போல தெரிந்தாலும் அது உன்னை தாவி பறக்க வைப்பதற்காகத்தான். எழுந்து நில். உன் துயரங்களை உன் காலடியில் போட்டு மிதி. இனி இழப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் வெல்வதற்கு ஒரு உலகம் இருக்கிறது என்று கர்ஜனை செய். அந்த துணிவு வரும்போது நான் உன் முன் நிற்பேன். நீ கேட்டதை விட பன்மடங்கு அதிகமாக உனக்கு தருவேன். இது சத்தியம். இது சிவனின் வாக்கு. உன் கண்ணீர் இன்றோடு முடியட்டும். விடியல் உனக்காக காத்திருக்கிறது. இந்த சிவவாக்கு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருந்தா
இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய திருப்பு முனை என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது நம்பிக்கையை கொடுக்கும்.